மணிகண்டன் குடத்துல தங்க காசு இருக்கிறத கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட சொன்னதையும் அதை கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து சக்கரபாணி தலைதறிக்க ஓடி வந்து தூண்கிட்ட நின்னதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்த இடத்துக்கு வர மந்திரி சக்கரபாணின்னு கூப்பிடவும் நான் இல்ல அப்படின்னு அலறான். மந்திரி அதுக்கு எதுக்காக இப்ப அங்க இருந்து ஓடி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, உடம்புல விரைச்சிருக்கு, உன் புத்திக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டதும் நான் என்னத்த சொல்ல, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா அப்படின்னு. கண்டிப்பா செய்யறேன், உனக்கு உதவி பண்றதுக்காக தானே நான் இவ்வளவு பாடாப்படுறேன் அப்படிங்க, என்னோட கழுத்து கொஞ்சம் தடவி பாக்குறீங்களா, தலை அங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மந்திரியும் தலை அங்கதான் இருக்கு, ஆனா தலைக்குள்ள ஏதாவது இருக்காங்கிற சந்தேகம் தான் எனக்கு இப்ப இருக்கு அப்படின்னு நக்கல் அடிக்க ஒன்னு சக்கரபாணி சொல்றான், மணிகண்டன் நம்ம பண்ணது கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட சொன்னதும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்றான். என்ன சந்தேகம் அப்படிங்கவும், இப்ப உருள போற தலை உங்களோட தான் என்னதாங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சக்கரபாணி சொல்லவும், மந்திரி அதான் மந்திரியோட தைரியம், தலை ஒன்னும் போகல, ஒண்ணுல தப்பிச்சிருச்சுன்னா இன்னொரு விஷயத்துல நம்ம எப்படி மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயே அப்படி துணியை பிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஓடி வர்றப்போ கொஞ்சம் சௌகரியமா இருக்குமே, துணியை கையில பிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறான் சக்கரபாணி. அதுக்கு மந்திரி அடைச்ச நீயும் தைரியமும் அப்படிங்கிறான். அதுக்கு சக்கரபாணி இப்ப எப்படி இருந்தா போற வழிக்கு என்ன போதோ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு முன்னோட இதே தொல்லையா போச்சு, பேசாம வா அப்படின்னு மந்திரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் சக்கரபாணி எனக்கு வேற வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மந்திரி தண்ட சிறுவன்மணி பேசாம வா அப்படின்னு கூப்பிடுறான். அதோட அந்த காட்சி முடியுது. அடுத்த காட்சியில மணிகண்டன் அம்ப கரெக்டா அந்த வளையத்தோட நடுவு பகுதியில் விட்டுட்டு ரொம்ப கவனமா பார்த்து மனசு குவிச்சு அம்ப விட்டோம்னா லட்சியத்துல அடைஞ்சிரும் அப்படின்னு ராஜராஜனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நீ செஞ்சு பாருங்க மாதிரி அம்பையும் வெள்ளையும் ராஜராஜன் கொடுக்க, ராஜராஜன் கொஞ்சம் அதை விளையாட்டுத்தனமாவே பண்ண மணிகண்டன் நீ ஒன்னும் சரியா எடுத்து வைக்கலையே, இப்படித்தான் அம்பு விடுறதா அப்படின்னு மணிகண்டன் கேட்கவும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ராஜராஜன் சொல்லவும், அப்படிலாம் ஒன்னும் பேசாத லட்சியத்துல வச்சு அம்ப விட்டேன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் சேரும் அப்படின்றாரு மணிகண்டன். இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் அங்க இருந்து போறேன்னு ராஜராஜன் சொல்லிட்டு போக இவரு தம்பியை கூப்பிட்டு நீ நாளைக்கு ராஜாவா போறவனாச்சு, நீ எல்லாமே படிச்சிருக்கணும் தெரியுமா அப்படிங்கிறாரு. எனக்கும் தெரியும், அண்ணன் ராஜாவானா அதுவே எனக்கு சந்தோஷம் தான், அதுக்கு கொஞ்சம் காலம் இருக்கு இல்லையா, அப்ப நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. மணிகண்டன் நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்பப்ப சரியா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு ராஜராஜன் அங்க இருந்து போக்கு காமிச்சிட்டு கிளம்ப பின்னாடியே மணிகண்டன் கூப்பிட்டுட்டே போறாரு. ஆனால் அங்க இருந்து ராஜராஜன் கிளம்பவும் அவர் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசனையில அங்க நின்றுட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஜோசியர் வராரு. மணியன் அவர்கிட்ட 3 நாளா இங்க வந்து பண்டிதர்களோட சபை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அது விஷயமா எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க சொல்றீங்களா அப்படின்றாரு. வேதங்கள் உபநிஷங்கள் பத்தி அங்க வந்து வாதம் நடந்துட்டு இருக்கு சபையில அப்படிங்கிறாரு. இதை யார் தலைமையேற்று நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் வேற தேசத்துல இருந்து வந்து ஒரு பிராமணர், ரொம்ப பெரிய பண்டிதரா இருக்காரு, அவர் யாராலும் தோக்கடிக்க முடியல, வேற என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டதும் தர்க்க சாஸ்திரத்தை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க, அதுலயும் அவர் தான் ரொம்ப நல்லா பேசுறாரு, நம்ம அங்க சபையில பார்க்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.